உங்க லைஃப்ல இந்த நெகட்டிவ் பீப்புள்லாம் இருக்காங்களா? அப்போ இந்த ஒரு குட்டி கதையை கேளுங்க. ஒரு நாள் ஒரு தவளை கூட்டம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குரூப்ல 2 தவளை ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருதுங்க. மத்த தவளை எல்லாம் அவ்வளவு பெரிய குழியை பார்த்துட்டு அவ்வளவுதான் இந்த 2 தவளையும் செத்துறோம்னு நினைக்குதுங்க. கீழே இருக்க அந்த 2 தவளை மேல வர ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இப்படி குதிச்சுட்டே இருக்கும்போது மேல இருக்க தவளைங்கள்லாம் குதிச்சு உயிரை விட்டுறாத அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுது. இதுங்க இப்படி சொல்லும் போது 2ல ஒரு தவளை குதிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுது. ஆனா இன்னொரு தவளை குதிச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. மேல இருக்க தவளைங்கள்லாம் குதிச்சு ட்ரை பண்ணாத, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, ட்ரை பண்ணியே செத்து போயிடாத அப்படின்ட்டு டிமோட்டிவேட் பண்ணுது. ட்ரை பண்ணிட்டே இருந்த அந்த தவளை எப்படியோ குதிச்சு மேல வந்துருது. எல்லா தவளைக்கும் ஒரே ஷாக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, மேல வந்த அந்த தவளைக்கு காது கேட்காது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேல என்ன என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் ஆகி மேல போயிடுது. அதுவே கீழே இருக்க அந்த தவளை இவங்க நெகட்டிவிட்டியில இன்ஃபுளுன்ஸ் ஆகி கீழே செத்து போயிடுது. நம்ம லைஃப்லயும் இந்த நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் இப்படிதான். 1000 சொல்லுவாங்க, உன்னால முடியாது, நீ இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்ட, விட்டுரு அப்படி இப்படின்ட்டு. அவங்களெல்லாம் இந்த மேல வந்த தவளை அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க.